எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தருடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் குடும்பமாக இதுவரைக்கும் இந்த மாதம் முழுவதும் 11 மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வருகிறார், ஆச்சரியமாக நடத்தி வருகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் தேவ பாதுகாப்பினாலும் தொடர்ந்து மீதியான மாதத்தை ஆண்டவர் நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வேத பகுதியில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்த இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனைகளினால் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகலாம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலையும் நீங்கள் எதை எடுத்தாலும் சில காரியங்கள் அது வாய்க்காமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக நீங்கள் தீவிரித்து ஓடி போகிறது போல ஓடி போவதும் இல்லை, நீங்கள் புறப்படுறது போல நீங்கள் புறப்பட்டும் போவதும் இல்லை. நிச்சயமாக அதே இடத்திலே உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு நன்மையை. எந்த இடத்துல சத்துரு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியாதபடிக்கு தடை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்காக, அது அடுத்த வரியில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்றார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் தொழில் நிச்சயமாக அது வாய்க்க பண்ணும், வருமானம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். ஒருபோது நீங்கள் நினைக்க வேண்டாம், இது எல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே இது உங்களுக்குரிய வார்த்தை, கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தரே உங்களோடு இருந்து எல்லா காரியத்திலிருந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்துருக்கும்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறான். அப்போ சத்துருக்கும்பாகத்தான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த இடத்துல தலை உயர்த்த இருக்க விரும்புகிறாரோ அதே இடத்துல தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல உங்கள் காலை நம்ம உறுதிப்படுத்த இருக்கிறாரோ அதே இடத்துல காலை உறுதிப்படுத்துவார். எந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரோ அதே இடத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா என்று நினைக்கலாம். நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற காரியம் அது தடையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். அது நீங்கள் போகிற வழி ஒரு வழியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக 1000 வழியை, அது நன்மையான வழியை அவர் திறப்பாராக. அவர் திறக்கிறதை எவனாலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைக்காக இதில் கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவர் இந்த செய்தியை வார்த்தையை கூட கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவன் வாழ்க்கையிலே நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. ஆண்டவர் சத்துரும்பாக உயர்த்தி வைங்க. வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு, நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு, தொழிலில் முன்னேற முடியாதபடிக்கு, தொழில் எதை எடுத்தாலும் தொழிலை விட்டு போயிடலாம் என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளை வாழ்க்கையை தேவன் நிலைத்து ஓங்கி வளரச் செய்வீராக, ஆசீர்வதிக்க பண்ணுவீராக. ஆண்டவரை பலப்படுத்தும் கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.